ஏடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சோன்ன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. வீப்ளே நேயர்களுக்கு அழகான வணக்கம் சொல்றது உங்களின் வர்ஷினி. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக் நிகழ்ச்சியில உங்களுக்காக சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு இருக்கு, அதுவும் சினிமா செய்திகள். வாங்க பார்க்கலாம். கோயம்புத்தூர் எஸ்பி மோகன்ராஜ் மற்றும் ஜி மீடியா ஜெயஸ்ரீ இவங்களோட தயாரிப்புல விஜய் ஸ்ரீஜி இவங்களோட இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க ஒரு படம் தான் வந்து ஹரா. இந்த படத்துல வந்து மைக் மோகன் அவர்கள் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பல ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலுமே வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆசை தெய்வத்தை அப்படின்ற ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீலீலா அவர்கள் வந்து பீச்ல எடுத்து அழகான போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ரெட் கலர்ல சூப்பரான காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். பிரைன் ட்ரீ ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்புல பினோ அகஸ்டின் அவங்களோட எழுதி இயக்கி உருவாகிட்டு இருக்க ஒரு படம் தான் வந்து பிக் பென். இந்த படத்துல வந்து அனு, விஜய், வினய் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரீசர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா 1 மில்லியன் பார்வையாளரை கடந்து போயிட்டு இருக்கு. காஜல் அகர்வால் எல்லோ கலர் ட்ரெஸ்ல சூப்பரான டிராயிங் பேஸ்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது. இப்ப நம்ம பார்க்கலாம். அனுக்கண்ணன், ஏ ரேணு இவர்களோட தயாரிப்புல ராஜேஷ் அவர்களோட எழுத்துல விஷ்ணு அவர்களோட இயக்கத்துல உருவாகிச்சுக்க ஒரு மலையாள படம் தான் நந்தன சம்பவம். இந்த படம் வந்து ஜூன் மாசம் 21 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல வந்து பிஜு மேனன், சுராஜ் வெஜ்ரமுடு, ஸ்ருதி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா தத்தா அவர்கள் வந்து ப்ளூ கலர் பேஸ்ல சாரி வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேட்சா ஜிமிக்கி போட்டிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ட்ரெடிஷ்னலா அவ்வளோ அழகா இருந்தது. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஷாஜி நடேசன், ஆர்யா அவர்களோட தயாரிப்புல ஜேகே அவங்களோட இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க ஒரு மலையாள படம் தான் கிர். இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா கிண்ணாவானம் பெய்திடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல வந்து சுராஜ் வெஜ்ரமுடு, ராஜேஷ் மாதவன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. மீனாட்சி சௌத்ரி அவர்கள் வந்து எல்லோ கலர் சாரில அழகான ட்ரெடிஷனல் லுக்ல வந்து போட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் பேஸ்ல இருந்துச்சு. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். லைகா ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்புல டிஜே ஞானவேல் அவங்களோட இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க ஒரு படம் தான் வேட்டையன். இந்த படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மட்டும் இல்லாம மஞ்சு வாரியர், ராணா, அடுத்து பகத் பாஷில் இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டார் கேஸ்டான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் வந்து அக்டோபர் 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. எது மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு வந்து அனிருத் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. ஆத்விகா அவர்கள் வந்து பிரவுன் கலர் டிஷர்ட்ல ஃபுல் ஹேண்ட் பேட்டர்ன்ல சூப்பரான அழகான போட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். MS
மன்சூர் அவங்களோட தயாரிப்புல குகன் சென்னியப்பன் அவங்களோட இயக்கத்துல ஜூன் மாசம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற ஒரு படம் தான் வெப்பன். இதுல வந்து வசந்த் ரவி, சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு வந்து ஜிப்ரான் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன் நல்லாவே சூடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில இப்ப வந்து ஆசைக்கு அளவேது அப்படின்ற ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழுவினர். ஆக்டர் சம்யுக்தா அவர்கள் 1 மினிட் சாரி பேட்டர்ன்ல சூப்பரான அழகான சாரி எல்லாம் வியர் பண்ணியிருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபிலிம்ஸ் பேனர்ல ஜெகதீஷ் மற்றும் ராகுல் கபாலி அவங்களோட தயாரிப்புல ராகுல் கபாலியோட இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க ஒரு படம் தான் பயமறியா பிரம்மை. இந்த படத்துல வந்து புதுமுக ஹீரோவா ஜேடி அவர்கள் வந்து அறிமுகமாகறாங்க. கே அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியாயிருந்துச்சு. அது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸ்ருஷ்டி அவர்கள் வந்து ஒயிட் கலர் லெஹங்கா பேட்டர்ன்ல ஃபுல்லா ஆரி ஒர்க் பேஸ்ல ஸ்டோன் எல்லாம் போட்டு சூப்பரா பிரெட்டியா இருந்தாங்க பாக்குறதுக்கு. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜ் அவங்களோட இயக்கத்துல உருவாகிச்சிருக்க ஒரு படம் தான் சூர்யா 44. இந்த படத்துல வந்து சூர்யா, பூஜா ஹெடே இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா உரியடி ஹீரோ இருக்காங்கல்ல விஜயகுமார் அவர்கள் வந்து இந்த படத்துல வில்லனும் நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா மேனன் அவர்கள் வந்து புதுசா ஒரு படத்துல வந்து கமிட் ஆயிருக்காங்க. அந்த படத்துல வந்து இந்து அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்து நடிக்கிறாங்க போல. அந்த ஷூட்டிங் பார்ட்ல எடுத்த நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய செய்திகள் நம்ம பார்த்தோம். இதே போல தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். டாடா, பை பை.